வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே அதிர்ச்சியான ஒண்ணு. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண குடும்ப படகு சவாரி எப்படி வெறும் சில நிமிஷங்கள்ல ஒரு மிகப்பெரிய சோகமா மாறும். ஒரு சந்தோஷமான சுற்றுலா பயணம் எப்படி ஒரு கொடூரமான மரண பொறியா மாறுச்சு. மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஜபல்பூர்ல நடந்த அந்த படகு விபத்து நம்ம எல்லாரையுமே அதிர வச்சிருக்கு. 9 உயிர்களை காவு கொண்ட இந்த விபத்துக்கு உண்மையான காரணம் யார்? வாங்க இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, இந்த விஷயத்துக்கூட கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த சம்பவத்தை கவனிச்சிங்கன்னா ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை வெளியாகிருக்கு. அதாவது லைஃப் ஜாக்கெட்ஸ் கிவன் ஆஃப்டர் போட் ஸ்டார்டட் சிங்கிங். படகு மூழ்க தொடங்கினதுக்கு அப்புறம் தான் பயணிகளுக்கு லைஃப் ஜாக்கெட்டே கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல பிகெஸ்ட் ஷாக் என்ன தெரியுமா? மக்கள் தண்ணியில விழுந்து தத்தளிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த கடைசி சில வினாடிகள்ல தான் பாதுகாப்பு கவசத்தையே தூக்கி போட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லைஃப் ஜாக்கெட்டை ஏன் கடைசியில கொடுக்கணும்? இது சாதாரண தப்பு கிடையாதுங்க, ஒரு மன்னிக்க முடியாத அலட்சியம். இந்த அலட்சியத்தோட விலை என்ன தெரியுமா? 9. ஆமாங்க, 9 உயிர்கள் பரிதாபமா பறிபோயிருக்கு. ஒரு நிமிஷம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. மூச்சு திணறி தண்ணில தத்தளிச்சு இறந்த அந்த 9 பேரோட மரணத்துக்கும் காரணம் இயற்கையோட சீற்றம் இல்ல, மனுஷங்களோட நேரடி அலட்சியம்தான். முன்கூட்டியே அந்த சின்ன பாதுகாப்பு விதியை மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த 9 பேரையும் நம்ம காப்பாத்திருக்கலாம். சரி, விபத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா? இது அப்படியே ஒரு டைம்லைன் மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஜபல்பூர்ல ரொம்ப சாதாரணமா ஒரு ஈவினிங், மக்கள் ரொம்ப சந்தோஷமா படகுல ஏறுறாங்க. ஆனா அடுத்த சில நிமிஷங்கள்ல எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம படகு திடீர்னு மூழ்க ஆரம்பிக்குது. அப்பதான் சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம எல்லாரும் பதறாங்க. அந்த இக்கட்டான வினாடிகள்ல தான் லைஃப் ஜாக்கெட்ஸை எடுத்து விநியோகிக்கிறாங்க. பட் இட் வாஸ் டூ லேட். அதுக்குள்ள 9 பேர் தண்ணில மூழ்கி இறந்துட்டாங்க. அவங்க குடும்பமே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இது வெறும் டைம்லைன் இல்ல, அலட்சியத்தோட உச்சகட்டம். இப்போ ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் படி படகுல ஏறுறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு பயணியும் கட்டாயமா லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கணும், கரெக்டா? ஆனா ஜபல்பூர்ல நடந்த ரியாலிட்டி என்ன? படகு மூழ்கி மக்கள்லாம் பயத்துல கத்தும்போது தான் அவங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் கிடைச்சிருக்கு. ஒரு சிம்பிள் ரூலை ஃபாலோ செஞ்சு முன்கூட்டியே லைஃப் ஜாக்கெட் கொடுத்து கெப்பாசிட்டி செக் பண்ணியிருந்தா இந்த மொத்த விபத்தையுமே நம்ம முழுமையா தடுத்திருக்கலாம் இல்லையா? இப்போ என் மனசுல தோன்ற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். 9 உயிர்கள் போன பிறகுதான் சேஃப்டிங்கிற வார்த்தையே இவங்களுக்கு நினைவுக்கு வந்ததா? விதிகளை ஃபாலோ பண்றது ஒன்னும் சடங்கு கிடையாதுங்க, அது நம்ம உயிரை காப்பாற்ற கவசம். 9 பேர் மூச்சு திணறி இறந்த பிறகுதான் அந்த படகு ஓட்டிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் பாதுகாப்போட அருமையே புரிஞ்சுதா? இந்த கேள்வி கண்டிப்பா நம்ம எல்லார் மனசையும் உழுக்கணும். இந்த விபத்துக்கு பின்னால் இருக்கிற நிஜமான காரணங்களை நாம கட்டாயமா அலசி ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓவர் கிரவுடிங். அதாவது படகுல அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமான பேரை ஏத்துனாங்களா? 2வது, இந்த மாதிரி பிரைவேட் போட் ஆபரேட்டர்ஸை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகளோட ஓவர்சைட், அதாவது அவங்களோட கண்காணிப்பு சுத்தமா இல்லாம போயிடுச்சா? 3வது, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ். விபத்து நடந்த உடனேயே மீட்பு படையினர் வரத்துக்கு தாமதமாச்சா? இல்ல ஒட்டுமொத்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மேங்க முழுமையா ஃபெயில் ஆயிடுச்சா? இது எல்லாமே தீவிரமா விசாரிக்கப்பட வேண்டிய கேள்விகள். இத நம்ம எல்லாரோட சார்பா, ஒட்டுமொத்த பொதுமக்களோட குரலா நான் கேக்குற கேள்வி. சுற்றுலா போற நம்மளோட உயிருக்கு யார் பொறுப்பு? நீங்களோ நானோ? நம்ம குடும்பத்தோட குழந்தைங்களோட ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க இருக்க அரசு அதிகாரிகளும் அமைப்புகளும் நம்ம பாதுகாப்பை உறுதி செய்வாங்கன்ற நம்பிக்கையில தானே போறோம். ஆனா இந்த ஜபல்பூர் சம்பவத்துல நடந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் லாபத்துக்காக நம்ம பாதுகாப்பை காத்துல பறக்க விட்டா அதுக்கு யார் பொறுப்பேற்பது? இந்த சம்பவத்தை வெறும் விதிமீறல்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிட முடியாதுங்க. இதுக்கு பின்னால இருக்கிற அந்த பெரிய மனித சோகத்தை நாம உணரணும். ஒரு ஜாலியான ஃபேமிலி அவுட்டிங் எப்படி ஒரு பயங்கரமான நைட்மேரா மாறுச்சுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உயிர் பழைச்சவங்க அனுபவிச்ச அந்த பயம், கண் முன்னாடியே சொந்தக்காரங்களை இழந்த குடும்பங்களோட வலி, குறிப்பா பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட நிலைமை, இது எல்லாத்தையும் நினைச்சாலே நெஞ்சம் பதறுது. ஒரு சிம்பிள் ரூலை ஃபாலோ பண்ணியிருந்தா இத்தனை பேரோட கண்ணீரை தடுத்திருக்கலாம். இதுக்கு முழுமையான அக்கௌண்டபிலிட்டி, அதாவது பொறுப்புக்கூறல் நிச்சயம் வேணும். ஃபைனலா இத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இது ஒரு விபத்து மட்டும் இல்லைங்க, பாதுகாப்பை நம்ம அலட்சியம் படுத்தினா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கடுமையான எச்சரிக்கை. இந்த அலட்சியத்தை நம்மால மன்னிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. 9 உயிர்கள் போன பிறகு விதிகள் நினைவுக்கு வருதுன்னா அது ரொம்ப ரொம்ப தாமதம். இனி எந்த ஒரு சுற்றுலா தலத்திலையும் இப்படி ஒரு கொடூரம் நடக்காம இருக்க கடுமையான சட்டங்களும் முறையான கண்காணிப்பும் உறுதி செய்யப்படணும். பாதுகாப்போட முக்கியத்துவத்தை நாம உணரணும்.